தேசிங் ராஜா 2 அப்படிங்கிற படத்தோடைய ட்ரேசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எழில் அவர்களுடைய 25வது படம். விமல் அவர்கள் நடிச்சிருக்காங்க, புகழ் அவர்கள் நடிச்சிருக்காங்க. எழில் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள காமெடி வந்து உள்ள வச்சு செம்ம ஒரு என்டர்டைனிங் படத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான டைரக்டர் யாரு அப்படின்னா எழில் தான். எழிலோட எல்லா படமும் பாத்தீங்க அப்படின்னா 100% கேரண்டின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா காமெடியை இம்பார்ட்டன்ட் கொடுத்து காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேரக்டர் எல்லாம் வந்து எழுதியிருப்பாரு. கதையே வந்து காமெடியா இருக்கும். அந்த காமெடி கதைக்குள்ள ஒரு சின்ன ஒரு அழுத்தமான ஒரு சப்ஜெக்டை மட்டும் வச்சுக்கிட்டு படம் ஃபுல்லா காமெடி வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையுமே பண்ணியிருப்பாரு. அவருடைய 25வது படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ட்ரேசரை பார்க்கும் போதும் புரியுது. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து அந்த ட்ரேசர்ல தெரியுது. விமலுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா இருக்கும். புகழுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் வந்து தமிழ் சினிமாவில் வந்து புகழுக்கு ஒரு இடம் வந்து அவர் வந்து இந்த படம் மூலியமா வந்து நிரூபிப்பாருன்னு நினைக்கிறேன். எழில் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்துல வரக்கூடிய காமெடி சீன்ஸ், ஒரு சிலர் வந்து படத்துல காமெடி சீன்ஸ் அங்கங்க வைப்பாங்க. ஆனா எழில் அவர்கள் வந்து டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட இணைஞ்சு படம் நகர்றதே வந்து காமெடியோட சேர்ந்து நகரும். அது வந்து நம்மளை வந்து பாத்தீங்கன்னா ரசிக்கும்படியாக இருக்கும். இந்த காமெடி மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா 2025ல செம்ம பிளாக் பஸ்டரான ஒரு படம் வந்து நமக்கு தயாரா இருக்கு. பார்ப்போம். அடுத்து வந்து ட்ரைலர் வரப்போகுது. ட்ரைலரை பார்ப்போம். ட்ரைலரை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து புரிய வரும். காமெடி என்னைக்குமே தோக்காது. ஆனால் காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். காமெடி டைரக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சுந்தர் சி நிறைய தடவை வந்து காமெடியில் வந்து வலுக்கியிருக்காரு. எழில் வலுக்காம இதில் வந்து சக்ஸஸ் பண்ணுவாருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். புகழுக்கும் விமலுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடையும்.